ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் புல்அப் கார்டு தான். நம்ம எப்போ பார்த்தாலும் பர்த்டே எதுக்குன்னா இந்த மாதிரி இப்படி இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு கார்டு கொடுப்போம். அவங்க வந்து தேங்க்ஸ் அப்படின்னு போடுவாங்க. ஆனால் அவங்க உள்ளே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னா திருப்பி எல்லாருமே என் பர்த்டேக்கு இந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இது அவங்களுக்கு ஒரு ஷாக் தரும். ஸோ இதை தான் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க. நீங்கள் கலர் பேப்பர் கூட எடுத்துக்கலாம், இல்லை நார்மல் A4 ஷீட் கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஈக்குவல் சைஸில் இந்த மாதிரி மடிக்கணும், எந்த இதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி மடித்த பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இங்கே நம்மளுக்கு ஒரு புக்கு மாதிரி இந்த மாதிரி இருக்கும் லைனு. ஸோ அந்த லைனில் இந்த மாதிரி எடுத்து கரெக்டாக இந்த லைனுக்கு இப்படி நேராக இப்படி வச்சு இப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இதே மாதிரி இப்படி பண்ணிக்கோங்க, பின்னாடி திருப்பி இப்படின்னு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து இந்த லைன் இருக்குல்ல அதுக்கு ஈக்குவலாக இந்த மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி மடிச்சிட்ட பிறகு நமக்கு இந்த மாதிரி இருக்குல்ல ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன், அதை வந்து நம்ம இப்படி ஈக்குவலாக இந்த நடு பார்ட்டுக்கு இப்படி பண்ணிக்கணும். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட பிறகு இப்படி இருக்கிறத நீங்கள் வந்து இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு உங்களுக்கு ரைட் சைடு இருக்கிறது ரைட் சைடு அதை வந்து இந்த மாதிரி இப்படி ஈக்குவலாக இப்படி மடிச்சுக்கோங்க. மடிக்க முடியல எனக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை ஈக்குவலாக இந்த மாதிரியே வச்சுருக்கோங்க. உங்களோட மதர் ஃபிங்கர் எடுத்து இப்படி பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு பக்கமும் இந்த ஈக்குவல் ஆயிரும், மெதுவாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்ட பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும்ல இதை வந்து இந்த லைனில் இருக்குன்னா நம்ம இப்படி மடிக்காமல் இந்த மாதிரி இப்படி மடிக்க போகிறோம், இந்த லைனுக்கு ஈக்குவலாக. ஸோ இந்த மாதிரி மடிச்சிட்ட பிறகு இப்படி இருக்கு, ஐயா நல்லாவே இல்லை, நான் கொஞ்சம் இது மாதிரி மடிக்கிறேன் அப்படின்னா மடிக்கக்கூடாது. இந்த மாதிரி வெளில இருந்தால் தான் உங்களால் இப்படி ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் ரைட் சைடு இருக்கிறது இந்த மாதிரி மடக்கி ஈக்குவலாக இந்த மாதிரி இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதை இப்படி மடக்கி விட்டு இதை இப்படி ஓப்பன் பண்ணி இங்கே ஒன்று இது இருக்குல்ல, அதுக்கப்புறம் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இப்படி விட்டுருங்க. விட்டுக்கிட்டு இதை இப்படி பண்ணிக்கிட்டு ஐயோ நான் இதை போட்டுட்டேன், நீ இதை இப்படி போடுறது அப்படின்னா இதை வந்து இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கினாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் இதை இப்படி எடுத்து இந்த மடக்கிறத இப்படி உள்ளே போட்டு மெதுவாக இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. போல அப்படின்னா இதை இப்படி உள்ளே போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட புல்அப் கார்டு ரெடி. இதை நீங்கள் இப்படின்னு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வரும். நான் இன்னொன்று பண்ணி வச்சுருக்கேன், அது இதை வந்து நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறையா இருக்கும். இதுக்குள்ள நீங்கள் மெசேஜஸ் எழுதிக்கலாம், வெல்கம் டேட், வெல்கம் ஹோம், அந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணி இதை வந்து என் பர்த்டேக்கு இல்லை உன் பர்த்டேக்கு தாங்கன்னு சொல்லிடுங்க. ஓகே, பாய்.